ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டிக்டாக் பார்த்தீங்கன்னா பேன் ஆகி நம்ம இந்தியாவில் நிறைய நாள் ஆச்சு, நிறைய வருஷம் ஆச்சு. ஸோ ஆனாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும்னு இருக்காங்க, பட் எப்படின்னு தெரில. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லித்தரேன் எப்படி டிக்டாக் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது. அதுவும் கைஸ், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதில் இந்த க்ரோமில் யூஸ் பண்ணுற மாதிரி, ப்ரௌசரில் யூஸ் பண்ணுற மாதிரி நான் காமிச்சிருப்பேன். பட் இப்போது அந்த மாதிரி இல்லை. நான் இந்த ஆப்பே டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஆப்பில் எப்படி பார்த்தீங்கன்னா டிக்டாக் யூஸ் பண்ணுறது, அது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் உங்கள் மொபைலில் இருக்கிற ப்ரௌசரை பற்றின ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ப்ரௌசரை பற்றின ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் என் க்ரோம் ப்ரௌசரை பற்றின ஓப்பன் பண்ணுறேன். க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு ஏதோ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சும்மா டிக்டாக் டைப் பண்ணிட்டு பக்கத்தில் டவுன்லோட் போட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும். அதில் கீழே வந்துடுங்க. எதுவும் மேலே இருக்கிற எதுவும் கிளிக் பண்ணுறது கீழே வந்துடுங்க. கீழே வந்தோடனே இந்த மாதிரி டவுன்லோட் டிக்டாக் சாஃப்ட் பண்ணிக்கணுன்னு இருக்கும். இந்த வெப்சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போங்க. போன உடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், ஃப்ரீ ஏபிகே டவுன்லோட் இருக்கா, அந்த ஃப்ரீ ஏபிகே டவுன்லோடை பார்த்தா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே ஒரு டவுன்லோட் ஸ்டார்டட்னு வரும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டவுன்லோட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் கேட்டுடுச்சு. டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகலைன்னா ரீலான்ச் டவுன்லோட் இருக்கா, அந்த ரீலான்ச் டவுன்லோட் கிளிக் பண்ண உடனே டவுன்லோட் ஆகிடும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன், ஸோ டவுன்லோட் பண்ண அவசியம் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டவுன்லோட்ஸ்குள்ளே போய்ட்டு டவுன்லோட் பண்ண உடனே டவுன்லோட்ஸ்குள்ளே போய்ட்டு டிக்டாக் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும், ஏன்னா 502 MB இருக்குது. இதோட சைஸு கிட்டத்தட்ட 1/2 GB இருக்குது. கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். எனக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டிக்டாக் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆன உடனே ஓப்பன் கொடுத்துட்டாதீங்க, டன் கொடுத்துடுங்க. டன் கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு உங்கள் மொபைலில் இருக்க கூகுள் ப்ளே ஸ்டோரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு ஒரு VPN பார்த்தீங்கன்னா தேவை. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இந்தியாவில் பேன் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம அஃபிஷியலாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி தான், அதனால தான் இந்த மாதிரி ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு VPN வச்சுட்டு தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு நிறைய VPNs பார்த்தீங்கன்னா நீங்களும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. சில VPNஸில் பார்த்தீங்கன்னா டிக்டாக் லோட் ஆகிருக்காது, அது கனெக்ட் ஆகிருக்காது. ஸோ அதனால் நான் ஒரு VPN சொல்கிறேன். அந்த VPN பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எந்த VPN கேட்டிங்கன்னா UFO VPN பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த VPN பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. UFO VPN கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி வரும், க்ரீன் கலராக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு VPN தான். இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. இது ஒரு ஃப்ரீ VPN தான். பெய்டும் இருக்குது, ஃப்ரீயும் இருக்குது. நீங்கள் ஃப்ரீ யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீயே போதும். ஓப்பன் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே ஃபாஸ்டஸ்ட் லொக்கேஷன் இருப்பா, அந்த இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோடனே நீங்கள் ஜப்பான், ஸ்விட்சர்லாந்து, இந்த மாதிரி டிக்டாக் எங்கெங்கெல்லாம் பேன் ஆகலையோ அந்த ஒரு லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஜப்பானில் பார்த்தீங்கன்னா பேன் ஆகலை. ஜப்பானோட சர்வரும் ஃப்ரீயாக இருக்குது, பெய்டும் இருக்குது. ஃப்ரீயாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்டிங் டு ஜப்பான் வரும், கனெக்டும் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்டட் அண்ட் செக்யூர் வந்துருச்சு. அவ்வளோதான், கனெக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் டிக்டாக்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண டிக்டாக்கை. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் டிக்டாக்கு, நாங்கள் டவுன்லோட் பண்ண டிக்டாக்கு. இதை பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே சேம் வீடியோஸ் டு மேக் யுவர் டே, இந்த மாதிரி இன்ட்ரடக்ஷன் வரும். பர்மிஷன் எல்லாம் கேட்கும். எல்லா பர்மிஷனுக்கும் அலோவ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். மற்றதுக்கெல்லாம் நீங்கள் கம்பல்சரியாக மேண்டேட்டரியாக கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஓப்பன் ஆகும். நோட்டிஃபிகேஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு தேவையானதாக கொடுங்க, இல்லைன்னா வேணாம். இந்த மாதிரி சூஸ் யூ வாட் யூ லைக்னு இருக்கும். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கலாம். நான் எல்லாத்துக்கும் ஸ்கிப் தரேன். இது 3வது தடவை என்னோடய ரெக்கார்டிங் அவ்வளோ ஆட்டோமேட்டிக்காக க்ராஷ் ஆகுது, என்னன்னு தெரில. நான் எப்படி லாகின் பண்ணுறது உங்கள் அக்கௌண்ட்டை சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் தனியாக வீடியோ போடுறேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கொடுத்து லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.